ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் லெசன்ல ட்ரேடர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய காமனான எரர்ஸ் எதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் தான். ஆனால் இதை நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரேடிங் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ எதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கணும்னா ஒரு முக்கியமான குவாலிட்டி வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியணும் அப்படின்னா, ஸோ நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் ட்ரேடிங்கில் ரொம்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஒரு இலக்காவே இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுடைய ட்ரேடிங் கேபிட்டலேருந்து நீங்க 10% லாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை ரிகவர் பண்றதுக்கு 11% ரீச் பண்ணணும். அதே மாதிரி நீங்க 12% உங்களுக்கு ட்ரா டவுன் ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்க அதை ரீச் பண்ணுறது 25% ரீச் பண்ணணும். அதே மாதிரி நீங்க 50% வந்து உங்களுடைய கேபிட்டல் இருந்து ட்ரா டவுன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை ரிகவர் பண்றதுக்கு 100% உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கணும். ஸோ இது வந்து நீங்க உங்களுடைய கேபிட்டலை நீங்க எந்த அளவுக்கு லூஸ் பண்றீங்களோ ஆனா அதை ரிகவர் பண்றதுக்கு அதை விட அதிகமாக தேவைப்படும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கேபிட்டல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல. ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து கேபிட்டலை ரொம்ப ட்ராடவுன் போற அளவுக்கு பார்த்துக்காம ஒரு 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 ப்ராப்பரா நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண கத்துருக்கணும். ஸோ அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றதுல ரொம்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீ டிஃபைன்டு ரிஸ்க்கை தான் மெயின்டைன் பண்ணணும். அதாவது டெய்லி லாஸ் எவ்வளோ நமக்கு, நம்மளுடைய மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ, ஒரு டெய்லி லாஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ப்ராப்பரா நம்ம ட்ரேடிங் பிளான்லேயே அதை கொண்டு வந்திருக்கணும். நம்மளுடைய டெய்லி லாஸ் எவ்வளோ, நம்ம டெய்லி எத்தனை ட்ரேட்ஸ் எடுக்கலாம், நம்மளுடைய டெய்லி லாஸ் எவ்வளோ, நம்மளுடைய வீக்லி லாஸ் எவ்வளோ, நம்ம மந்த்லி லாஸ் எவ்வளோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டெய்லி லாஸ் ரீச் பண்ணணுன்னே அந்த ப்ராஃபிட் வந்து அந்த ட்ரேடிங்கை குவிட் பண்ணணும். அந்த அன்னைக்கு டேவை வந்து குவிட் பண்ணணும். நம்ம திரும்ப திரும்ப அதை ட்ரேட் பண்ணும்போது அது ரிவெஞ்ச் என்ற மாதிரி நம்மளுடைய லாஸ் வந்து பயங்கர வைடன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் ரீச் பண்ணணும்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நல்ல ட்ரேடிங் வரும்போது எக்ஸிக்யூட் பண்ணி இது பண்ணணும். அதாவது நம்ம வின்னை விட நம்ம வந்து பிக் லாஸஸ், நம்ம ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. நீங்க பிரேக் ஈவன் இருக்கலாம், சின்ன லாஸா இருக்கலாம், ப்ராஃபிட்டா இருக்கலாம், சின்ன ப்ராஃபிட்டா இருக்கலாம், பெரிய ப்ராஃபிட்டா இருக்கலாம். ஆனால் வந்து பெரிய லாஸ் மட்டும் இருக்கவே கூடாது. அதுதான் வந்து ட்ரேடிங்ல ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய எரர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிக் லாஸ். ஸோ பிக் லாஸ் அவாய்ட் பண்ணணும்னா டெய்லி லாஸ் லிமிட் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை குறிப்பிட்ட லெவலை ரீச் பண்ண உடனே நம்ம அன்னைக்கு டேவை வந்து குவிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் குவிட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய ட்ரேடிங் பிளான்லேயே டெய்லி லாஸ் எவ்வளோ, வீக்லி லாஸ் எவ்வளோ, மந்த்லி லாஸ் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை ரீச் பண்ணோடனே அந்த மந்த்தையும் இல்லை வீக்கையும் அந்த டேவையும் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எமோஷனல் ட்ரேடிங் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடிங்கில் நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் ஓரியண்டாக போகும்போது தான் நமக்கான ப்ரோக்ரஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமோஷன் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து ப்ராசஸ் ஓரியன்டாக போகணும். ப்ராசஸ் ஓரியன்டானா நமக்கான ட்ரேடிங் செட்டப்பு, நமக்கான ட்ரேடிங் பிளான், நமக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம ஒரு ரிட்டர்ன்ல எழுதிட்டு நம்ம அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போதான் நம்ம வந்து அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ நமக்கு நிறைய ட்ரேட்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து எல்லா ட்ரேடும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது 1 அல்லது 2 ட்ரேட் மட்டும் போதுமானது. ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஸோ எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். நமக்கு வந்து எவ்வளோ நிறைய சான்சஸ் இருந்தாலும் நமக்கு எல்லா சான்ஸும் தேவையில்லை. நமக்கு 1 அல்லது 2 சான்சஸ் போதுமானது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ட்ரேடிங் பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேடிங் பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிட்டர்ன்ல எல்லாமே எழுதிக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம ரிஸ்க் என்ன, நம்ம எந்த டைம்ல ட்ரேட் எடுக்கணும், எதெல்லாம் எடுக்கணும், நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, நமக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு எல்லாமே நம்ம ரிட்டர்ன்ல எடுக்கணும். அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கான எமோஷன்ஸ் கொஞ்சம் நம்ம எமோஷன்லெஸ்ஸாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ மெக்கானிக்கல் மெத்தட் மாதிரி நம்மளோட சாப்பாஸ் என்ட்ரி என்ன, நம்ம என்ட்ரி மாடல் என்ன, நம்ம எக்ஸிட் மாடல் என்ன, ட்ரேட் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம அப்படி பண்ண போறோம் அப்படின்றது எல்லாமே த்ரூ ஒரு ரிட்டர்ன் பிளானாக இருந்துக்கணும். அந்த பிளானை பார்த்து நம்ம அந்த பிளானை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம ப்ராசஸ் ஓரியண்டாக போகும்போது இந்த எமோஷன்ஸை நம்ம குறைக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்கு. ஸோ எமோஷன் ட்ரேட் பண்ணீங்கன்னா
அது வந்து இம்பல்சிவ் டிசிஷன் மேக் பண்ண தோணும். ஸோ நம்ம ரிட்டர்னில் இல்லைன்னா நம்ம வந்து இம்பல்சிவ் ட்ரேடிங் எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஃபியர், கிரீட் இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஃபியரை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பரான பொசிஷன் சைஸ் இருக்கணும். ஸோ கிரீட் அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் ரீச் பண்ண உடனே வந்து அன்னைக்கோட ட்ரேடிங்கை குவிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம கிளாஸும் எவ்வளோன்னு தெரியணும், நம்ம இந்த ப்ராஃபிட் ரீச் ஆனோன்னு நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ணணும்னா நமக்கான லாஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும், ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராஃபிட் ரீச் பண்ணோன்னே க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்ம லாஸ் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ப்ராஃபிட்டுக்கு வந்து மந்த்லி டெய்லி எவ்வளோ ப்ராஃபிட் ரீச் பண்ணால் க்ளோஸ் பண்ணணும், வீக்லி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணால் ரீச் பண்ணணும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டேட்டாஸையும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து எமோஷன்லெஸ்ஸாக ட்ரேட் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு ட்ரேடிங்கில் எமோஷன்ஸை குறைச்சி ஒரு ப்ராசஸ் ஓரியன்டாக போகிறோமோ அப்போ நம்ம ட்ரேடிங் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங்ன்றது நம்ம வந்து நம்ம ட்ரேடிங் பிளான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரேட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றது ஒரு ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு இருக்கணும். நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து தேவையில்லாத ட்ரேட்ஸும் நம்ம செட்டப்லேயே இல்லாத ட்ரேட்ஸும் எடுப்போம். ஸோ இது வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இம்பல்சிவ் ட்ரேடிங் எடுப்போம். நமக்கான ஸ்ட்ராட்டஜி வராமலே ட்ரேட்ஸ் எடுப்போம். ஸோ வந்து அடிக்கடி ட்ரேட்ஸ் எடுப்போம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம ட்ரேடிங் பிளான்ல நம்ம டெய்லி எத்தனை ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பராக இருக்கணும். ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணீங்கன்னா அதுக்கான அடிஷ்னல் சார்ஜஸ் அடிஷ்னல் சார்ஜஸ் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழப்பமான மனநிலைக்கே போய்டும் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறதுனால. ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம எத்தனை ட்ரேட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றது நம்மகிட்ட ப்ராப்பரான ஒரு இது இருக்கணும். எத்தனை ட்ரேட் ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட்ஸ் எடுக்கிறோம், இத்தனை ட்ரேட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும், வீக்லி எத்தனை ட்ரேட்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான செட்டப் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ சேசிங் லாசஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ட்ரேட்ஸ் எடுக்கிறோம், திரும்ப அது லாஸ் ஆகிடணுன்னே ஸோ இந்த லாஸையும் ரிகவர் பண்ணுறதுக்காக நம்ம பொசிஷன் சைஸை டபுள் த பொசிஷன் சைஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு டெட்லி மிஸ்டேக், நம்ம அதை பண்ணவே கூடாது. ஸோ சேசிங் த லாசஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய லாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாகிடும். ஸோ நீங்கள் எப்பாவது ஒரு முறை நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல லாஸ் ஆயிருப்பீங்க, செகண்ட் ட்ரேட்ல அதிகமான லிவரேஜ் வச்சு நீங்கள் அந்த லாஸை ரிகவர் பண்ணியிருப்பீங்க. இந்த மெத்தடே வந்து ஒரு ராங்கான அப்ரோச் தான். ஸோ நம்ம அதை மாதிரி பண்ணவே கூடாது. நீங்கள் அப்படி பண்ணும்போது ரெண்டாவது முறையும் லாஸ் ஆகிடுச்சுன்னா இன்னும் பெரிய லாஸ் ஆகிடும். நீங்கள் அதை ரிகவர் பண்ணுறதுக்காக மறுபடியும் இன்னொரு பிக் சைஸ் எடுப்பீங்க. அப்போ உங்களுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 30%, 20% ஒரு நாளைக்கு ட்ரா டவுன் ஆகிடும். இதுதான் வந்து பிக் லாஸ் ஆகிடுறதுக்கான சான்சஸ். ஸோ ட்ரேடிங்கில் லாஸ்ன்றது ஒரு காமனான விஷயம் தான். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு 1:1.25 அதாவது 1:1.25 ரேஷியோட ரிவ்யூஸ் வைங்க. நீங்கள் ஒரு முறை 1% லாஸ் ஆகிடுச்சுன்னா அதே தான் ஒரு ப்ராப்பராக அந்த 1% தான் ரிஸ்க்கை வைக்கணும். திரும்ப ரிஸ்க்கை வந்து உயர்த்தவே கூடாது. நீங்கள் அப்படி உயர்த்திங்கன்னா ரெண்டு மூணு ட்ரேட்ஸ் லாஸ் ஆகும்போது நீங்கள் 10% லாஸ் ஆகிடுவீங்க. அப்போ ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸஸ் இருக்கும். எப்பவுமே நீங்கள் பெரிய லாஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் 5 நாள் ப்ராஃபிட் பண்ணாலும் ஒரு நாளில் மொத்தமே உங்களுடைய லாஸஸ் வந்து அதிகமாகிடும். அப்படி இருக்கும்போது உங்கள் ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக அவுட் ஆகும். ஸோ நம்ம டே வைஸ்லையுமே வந்து ப்ராபபிலிட்டி பார்க்கணும். ஸோ நீங்கள் ஒன் டே வந்து லாஸை விட ஸோ மினிமம் லாஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராபபிலிட்டி கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு நாள் நீங்கள் பெரிய லாஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 8 நாள் ப்ராஃபிட்டாக இருந்தாலுமே ஒரு நாள் வந்து லாஸ் எடுத்தீங்கன்னா 1:10 அப்படின்றது ரிஸ்க் டு ரிவார்டாக மாதிரி போயிடும். அது வந்து லாங் ரன்ல ஒர்க் ஆகாது. ஸோ ப்ராபபிலிட்டி பிக் லாஸ் எடுக்கிறது வந்து ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா சேசிங் ட்ரேட் பண்ணணும். சேசிங் ட்ரேட்டை பண்ணக்கூடாது. சேசிங் ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிகினர் மிஸ்டேக்ஸ் தான். அது கண்டிப்பாக பண்ணவே கூடாது. சில பேர் வந்து மென்டல் ஸ்டாப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாமல் உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணணும். அதுதான் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலாக இருக்கணுமே தவிர நான் ப்ராஃபிட் இல்லாமல் நான் வச்சிருந்தா என்னுடைய ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆயிருக்காது, அதுக்கப்புறம் என்னுடைய பொசிஷன் சைஸ்லேயே போயிடுச்சு அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரியே பொசிஷன் போயிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து அது வந்து வேலிடான பாயிண்டே கிடையாது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் அண்ட் பண்ணாமல் அந்த ப்ராஃபிட்டை ரீச் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய கேம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் ட்ரேடராகவோ இல்லைன்னா இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேஸ் பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் வந்து 10% கூட ட்ரா டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ப்ராஃபிட் வந்து பயங்கரமான இண்டி அந்த டெய்லியில் பெரிய அளவில் ஒரு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மஸ்ட்டு. நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணாமல் ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி ப்ராஃபிட்டை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் பில்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான வே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு பேஷண்ட் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ட்ரேடிங் செட்டப் வரையும் வெயிட் பண்ணணும். ஸோ நமக்கு எந்தெந்த நமக்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். நம்ம எந்த டைமில் ட்ரேட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, நமக்கு எந்த டைமில் ட்ரேட் பண்ணால் நமக்கு ரொம்ப லாஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நீங்கள் வந்து ஜேர்னல் பண்ணி அந்த ஜேர்னல்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நமக்கு எல்லா வாய்ப்பையும் நம்ம கேப்சர் பண்ணவே முடியாது. நமக்கான 1-2 வாய்ப்புகள் கேப்சர் பண்ண முடிஞ்சாலே அதுவே போதுமானது தான். ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா சான்சஸையும் கேப்சர் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறதை விட மார்க்கெட்டில் நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியும். நமக்கு எது செட் ஆகுதோ நமக்கான செட்டப்ஸ் 1-2 கிடைச்சாலே போதுமானது தான். ஸோ நம்ம எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும்னு நினைக்க வேணாம். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அது வந்து ஒரு காமனான ஒரு ஷேடிங். இதுதான் நம்ம எல்லா ஷேடிங்கும் கேப்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கானது 1-2 கிடைக்கும். ஸோ அதுக்கான வெயிட் பண்ணி நமக்கான ட்ரேடிங் செட்டப், நமக்கான டைமிங், நமக்கான ப்ராப்பரானது கிடைக்கும் போது நம்ம அதை மட்டும் கேப்சர் பண்ணால் போதுமானதான். எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணணும் தேவையில்லை. ஸோ அதுக்கு நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி நமக்கான செட்டப் வந்தபோது ட்ரேட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணாதான் நம்ம எங்கே எரர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு பிரச்சனைக்கான தீர்வு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான நம்ம எரர்ஸை ஃபைண்ட் பண்ணுறது தான். நம்ம எரர்ஸை ஃபைண்ட் பண்ணாவே அதுக்கான தீர்வுகள் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிரும். ஸோ நம்ம ட்ரேட்ஸில் எந்த இடத்துல எரர் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எடுத்த ட்ரேட்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டாவே அதுக்கான தீர்வு நமக்கு கிடைச்சிரும். ஸோ நம்ம வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸை நம்ம அதை ஓப்பன் மைண்டடாக இருந்து நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத கிளியராக புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம ட்ரேடிங் ஜர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸ், அன்சக்ஸஸ்ஃபுல் ரெண்டுமே இருக்கணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடை விட அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்லேருந்து நீங்கள் அதுக்கு இன்சைட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ட்ரேடிங்கில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ரேட்ஸும் ரிவ்யூ எடுங்க. கண்டிப்பாக ட்ரேடிங் ஜர்னலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு மெக்கானிக்கல் வே ஆஃப் அப்ரோச், அதாவது உங்கள் ட்ரேடிங் பிளான், ஒரு ட்ரேட் நம்ம எந்த டைமில் ட்ரேட் எடுக்கணும், நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட்ஸ் எடுக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ லாஸு, நம்ம இப்படி ப்ராப்பராக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம எப்படி சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், இப்படி எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு ட்ரேடிங் பிளானை இது பண்ணுங்க. அந்த ட்ரேடிங் பிளானை படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்க ட்ரேட்ஸை. ஸோ அந்த ட்ரேடிங் பிளான் படி டெய்லி லாஸ் வந்தால் ஸ்டாப் பண்ணுங்க, டெய்லி ப்ராஃபிட் வந்தால் ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு மெக்கானிக்கல் வேல நீங்கள் ட்ரேடிங் பிளானை செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதன்படி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய ட்ரேடிங்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டிசிப்ளின்ன்றது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடிங் பிளானை பில்ட் பண்ணுறீங்க, அந்த பிளான் படி தான் ஸ்டிக் பண்ணுறீங்க. ஸோ மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னு ரேண்டம் ட்ரேட்ஸ் எடுக்கிறது கண்டிப்பாக அது நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டிசிப்ளின்ன்றது என்னென்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளான் உருவாக்கி இருக்கிறீங்க, அந்த பிளானை படியே எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நம்ம சார்ட்ல என்ன பார்க்குறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ராப்பராக நம்ம ட்ரேடிங் பிளானை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், அந்த பிளான் படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் டிப்ஸ் வாங்கி நம்ம ட்ரேட் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா 5% தான், அதாவது 100 பேரில் ஒரு 5 பேர் மட்டும் தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. 5 பேரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். டெய்லி இவ்வளோ தான் லாஸ் பண்ணணும், வீக்லி இவ்வளோ தான் லாஸ் பண்ணணும், மந்த்லி இவ்வளோ தான் லாஸ் பண்ணணும். அப்படி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணால் அவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய இது இருக்கும். ஸோ அது மாதிரி அவங்க அவங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் பெரும்பாலான பிளான்ஸ்லாம் பெரும்பாலும் அதை நோக்கி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான்
ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு அந்த 5%க்குள்ளே இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ப்ராப்பராக இருக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ட்ரேட்ஸை அடுத்து உங்ககிட்ட டிப்ஸ் வாங்கியோ அல்லது அதை பார்த்தியோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும் ட்ரேடிங்குள்ளே வாங்க. நீங்கள் ட்ரேடிங் வந்து எல்லாருக்குமானது கிடையாது. ஸோ அதை பண்ணுறது நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ட்ரேடிங் சிக்னல் வாங்கி தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சிக்னல்ஸ் அது மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இன்வெஸ்டராக மாறிடுங்க. இன்வெஸ்டர் வந்து ரொம்ப லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது. நம்ம நீங்கள் இன்வெஸ்டராக மாறுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் ட்ரேடராக இருந்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து எர்னிங்ஸ் ரிப்போர்ட் வருது, அந்த இண்டஸ்ட்ரியோட மேஜர் ட்ரெண்ட்ஸ் என்ன, ஸோ இப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பற்றி ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டலில் அந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வருதா, ப்ராபபிலிட்டி ஏதாவது ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் டீமில் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, இதை மாதிரி ஃபண்டமெண்டலான விஷயங்களில் ஃபண்டமெண்டலாக இன்வெஸ்டிங்லையும் நீங்கள் வந்து ஸ்டாக் ட்ரேடராக இருந்தீங்கன்னா அது வந்து அதையும் நீங்கள் ஒரு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே வரணும். ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும்போது அந்த டேவில் அதனுடைய ஸ்டாக்ஸினுடைய மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். ஸோ இதே சைடு ஒரு லாஸ் ஆகும் அல்லது ப்ராஃபிட் ஆகும், பெரிய சேஞ்சஸ் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணுறா இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டாக் ட்ரேடராக இருந்தால் அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் நம்ம இந்த ட்ரேட் இது வந்து ப்ராஃபிட்டாக நம்ம இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னா நம்ம உடனே ரஷ்ஷிங் தான் ட்ரேட் பண்ணுவோம். அதாவது ரஷ்ஷிங் த ட்ரேட்ஸ்னா ஸோ இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டெல்லாம் இருக்கும், ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு உடனே எடுப்போம். நமக்கு அது தேவையில்லை. நம்ம எந்த ட்ரேட்ஸ் எடுக்கும் போதுமே ஒரு கன்ஃபர்மேஷன் ட்ரேட்ஸ் உடனே தான் எடுக்கணும். ஸோ நமக்கு எல்லா ட்ரேட்ஸுமே நமக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கான ட்ரேடிங் செட்டப் 1-2 கிடைச்சாவே போதுமானதான். மார்க்கெட்டில் நிறைய ஆஃபர்ஸ் நிறைய ஆர்டர்ஸ் இருந்தாலுமே நமக்கான செட்டப் கிடைக்கக்கூடிய 1-2 மார்க்கெட் ஒரு 1-2 செட்டப் கிடைச்சா அதுவே போதுமானதான். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே ட்ரேட் பண்ணணும்னு நினைக்க வேண்டியதில்லை. ஸோ ஏதாவது 1-2 கிடைச்சா போதும். ஸோ நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சின்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். உங்கள் ட்ரேடிங் அப்ரோச்சில் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஸோ உங்கள் ட்ரேடிங் அப்ரோச்னா நீங்கள் ப்ராப்பரான ஒரு மெக்கானிக்கல் வேல உங்களுடைய எல்லா ட்ரேடிங் ப்ரோக்ரஸையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய ட்ரேடிங் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சியாக உங்களை வந்து நீங்கள் எவால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டுன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் வச்சு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வின் ரேஷியோ கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் ரிவார்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ரிஸ்க் ரிவார்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ நீங்கள் 1.25க்கு ₹1 ரிஸ்க் வச்சு 1.25 ப்ராஃபிட் ரீச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 50% அல்லது 55% வின் ரேட் இருந்தாவே நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ நீங்கள் எப்பவுமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ரேடிங்ன்றது 40% லாஸ், ஒரு 10% பிரேக் ஈவன், ஒரு 60% ஒரு 50% வின் ரேஷியோ. ஸோ இதுதான், அல்லது ஒரு 60% வின் ரேஷியோ, ஒரு 35% லாஸ், ஒரு 5% பிரேக் ஈவன். இதுதான் ஒரு ப்ராப்பரானது. ஸோ எல்லாமே நீங்கள் ட்ரேடிங் செட்டப் எடுக்கும்போது எப்பவுமே வந்து 70% 80% ப்ராஃபிட் வின் ரேஷியோ அப்படின்லாம் வந்து அது வந்து ஒரு ரேரான விஷயம் தான். ஸோ நம்ம வந்து ட்ரேடிங் எப்படின்னா ஒரு 40% லாஸ் இருக்கும், ஒரு 60% ப்ராஃபிட் இருக்கும். ஸோ லாஸு வின்னு அதுக்கப்புறம் அந்த வின் டிஃபரேஷன் ரேஷியோ இருக்குல்ல, அதுதான் நம்மளுடைய ப்ராஃபிட். ஸோ நம்ம வந்து ட்ரேடிங்கில் லாஸை வந்து அதை வந்து தவிர்க்கவே முடியாது. நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸை விட வின் அதிகமாக இருக்கணும். இது மட்டும் தான். அதே மாதிரி நம்ம ரிஸ்க் பண்ணுறதை விட ரிவார்டு அதிகமாக இருக்கணும். இந்த 2 விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 1:2 என்ற ரேஷியோவில் ஒன்று ரிஸ்க் வச்சு 2 ரிவார்டை நீங்கள் எய்ம் பண்ணீங்கன்னா நீங்கள் 50% வின் ரேஷியோவிலே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஆனால் உங்களுக்கு 1:2 எப்போ வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா 1:1.25 இந்த ரேஷியோவில் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு 1:2 1:3 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரேஷியோவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய வின் ரேஷியோ பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க் ரிவார்டை பிக் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
ஷேடிங் பொறுத்தளவுக்கு எல்லா இண்டஸ்ட்ரி போலவும் இது வந்து பார்த்த உடனே கற்றுக்க முடியாது. நீங்கள் வந்து நல்ல ஒரு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு 10,000 hours வந்து நீங்கள் ட்ரேடிங்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் சொல்லிட்டு நீங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது, நீங்கள் அடுத்த அடுத்த லெசன்ல லேர்ன் பண்ணுறது, ஸோ நீங்கள் ஏதாவது புக்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மென்டர்ஷிப் அட்டன் பண்ணுறது, ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு 5,000 hours வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட்டு, அதாவது நீங்கள் டெமோ அக்கௌண்ட் மூலமாக ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேடிங்ஸை பற்றி நீங்கள் ஒரு இதுக்காக உங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறது, ரீப்ளேஸ் மூலமாக பேக் டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ட்ரேடிங் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எஜுகேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த லேர்னிங்காக நீங்கள் முடிக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் பெரிய அளவுக்கு இழப்பை சந்திக்க நேரிடும். ஸோ நீங்கள் இந்த லேர்னிங் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரியல் மணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வரையும் நீங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஒரு மினிமல் அமௌண்ட்டு, அதுவும் இந்த அமௌண்ட் இழந்தால் எனக்கு பிரச்சனை இல்லைன்ற இருக்கிற அமௌண்ட்டை மட்டுமே மார்க்கெட் கொண்டு வாங்க. அது வரைக்கும் நீங்கள் அந்த லேர்னிங்காக முடிக்கிற வரையும் உங்களுடைய ரியல் மணியை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இதை டெமோ அக்கௌண்ட் அதை வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நாலேஜை ஃபுல்லாக கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் இது பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபைலிங் டு அடாப்ட். நீ இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது ஒரே மாதிரி இருக்காது, அது ரேண்டமாக மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட்க்கு அப்புறம் வந்தது எல்லாமே ஒரு புல் மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு 17,000 18,000 வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னா ஒரு 25,000 வரையும் பாயிருக்கு. ஸோ இது ஒன் சைடு மூமெண்ட்டாக புல்லிஷாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து எப்பவுமே அப்படி இருக்காது. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நாட்கள் அது பேரிஷாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி மாறும்போது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பழைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிட்டா மட்டும்தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கன்சிடர் பண்ணணும். ஸோ சுச்சுவேஷன் எப்பவுமே அதுக்கப்புறம் ஒரு ஒரு புல்லிஷாக இருக்கும், அதுக்கப்புறம் பீரிஷாக மாறிடும், அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் மாறிடும். ஸோ புல்லிஷில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி பீரிஷில் ஒர்க் ஆகாது, பீரிஷில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து அந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அடுத்து பார்த்தோம்னா ட்ரேடிங் வித் பிளான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நமக்கான பிளானிங்ஸ் வந்து ரிட்டர்னில் இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், சைக்காலஜிஸ் இருக்கணும். இதெல்லாம் வந்து பில்லர்ஸ் மாதிரி, ஒரு ட்ரேடிங் பிளானுக்கு பில்லர்ஸ் மாதிரி. நம்ம சைக்காலஜி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண போகிறோம், நம்ம ட்ரேடிங் நம்ம என்ட்ரிஸ் என்ன, நம்ம என்ட்ரி மாடல் என்ன, நம்ம எக்ஸிட் மாடல் என்ன, நம்ம எது வந்தால் இதை ரீச் பண்ண நம்ம டெய்லி லாஸ் என்ன, நம்ம வீக்லி லாஸ் என்ன, இப்படி எல்லா கண்டென்ட்டும் இருக்கக்கூடியது ஒரு ட்ரேடிங் பிளான் இருக்கணும். நம்ம வந்து மெக்கானிக்கல் வே எப்படி அந்த ட்ரேடிங் பிளான் என்ன இருக்கோ அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம வந்து புதுசாக வந்து அன்னைக்கு ட்ரேடிங் டேல நம்ம ஒரு ரேண்டம் ட்ரேட்ஸை எடுக்கவே கூடாது. ஸோ நீங்கள் நல்ல ட்ரேடராக மாறணும்னா உங்கள் ட்ரேடிங் பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டான வழி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லிவரேஜிங்னா நம்ம வந்து நம்ம ட்ரேடிங்கில் பொறுத்தளவுக்கு லிவரேஜஸ்ன்ற ஒன்று கொடுப்பாங்க. லிவரேஜ்ன்றது வந்து டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி. ஸோ ரெண்டு பக்கம் கூர்மையான கத்தி. நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமாக வரும், லாஸ் வந்தாலும் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் ஒரு பிகினர்ஸ் இடம் தான் நீங்கள் லிவரேஜ் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ லிவரேஜை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தில் தான் ரொம்ப நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் அது உங்களுக்கு அகைன்ஸ்டாக செயல்படும் போது லாஸும் பெரிய லாஸஸாக இருக்கும். ஸோ வந்து லாட் சைஸ்ன்றது நீங்கள் பொசிஷன் சைஸில் பொறுத்தவரைனா மினிமலாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அதிக லார்ஜ் சைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீடும் அதிகமாகிடும், ஃபியரும் அதிகமாகிடும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான பொசிஷன் சைஸிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சைக்காலஜி பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதிக பொசிஷன் எடுத்தீங்கன்னா, அதிக லிவரேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுடைய சைக்காலஜியும் கிரீடும் வந்து உங்களை உங்களுடைய மைண்ட் செட் எமோஷன்ஸை வந்து இம்பேலன்ஸ் வச்சுக்கிட்டு உங்களை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ண விடாது. ஸோ அதனால நீங்கள் ஓவர் லிவரேஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான சைஸிங்கில் ஷீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ட்ரேடிங் சைக்காலஜியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரேடிங் சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு தான் ட்ரேடிங்கில், ஃபியர், கிரீட். நீங்கள் ப்ராஃபிட் வரும்போதெல்லாம் வந்து திரும்ப இன்னும் ப்ராஃபிட் வேணும்னு தோணும். ஃபியர் வரும்போதெல்லாம் இது என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷன்ஸ் கொடுத்து நம்ம ப்ராப்பராக நம்மளை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு மெக்கானிக்கல் வேல ட்ரேடிங் பிளான் இருக்கணும். அந்த ட்ரேடிங்கை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். பொசிஷன் சைஸ்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக இருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு 1:2 ரிஸ்க் ரிவார்டில் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா
உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:2னா நாங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறோம், எனக்கு 5 ட்ரேட் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, 5 ட்ரேட் ப்ராஃபிட் வந்தாலே போதுமானதான், நான் பிரேக் ஈவன்ல இருப்பேன். ஸோ 5ன்றது 6 ட்ரேட்ஸ், 6 ட்ரேட் லாஸ் ஆனுமே, ஆறு ட்ரேட்ல 6 6 ஆர் ப்ராஃபிட் வந்து 8 ஆர். ஸோ அப்போ நான் 40% இருந்தாலுமே ப்ராஃபிட் தான். அப்போ எனக்கு 10ல் 6 ட்ரேட்ஸ் லாஸ் ஆனாலும் நான் ப்ராஃபிட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு தெரிஞ்சு இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சைக்காலஜியை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ கிரீடை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட் டேர்கெட்டை செட் பண்ணியிருக்கணும். டெய்லி இந்த பர்சன்ட் பண்ணால் நான் வந்து அன்றைக்கி டேவை குவிட் பண்ணிவிடுவேன். ஸோ அடுத்த வீக்லி இவ்வளோ ப்ராஃபிட் ரீச் பண்ணால் குவிட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி டெய்லி லாஸஸ், டெய்லி மந்த்லி, வீக்லி இதெல்லாம் ரீச் பண்ணால் நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம ட்ரேடிங்கில் நம்ம பண்ணவே கூடாது. பிக் லாஸஸ் மட்டும் டெய்லி எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா உங்கள் ப்ராபபிலிட்டி ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ப்ராபபிலிட்டி படி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பிக் லாஸ் எடுத்திங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ரிக்கவரி ஆக முடியாது லாங் டேர்ம் லான்ல. ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் லாஸஸ் இருக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ பிக் லாஸஸ் மட்டும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ட்ரேடிங் லெசன் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.